ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது கிறிஸ்துமஸை குறித்த ஒரு செய்தி. ஏராளமான கிறிஸ்துமஸ் செய்திகளை ஊடகத்தில் வெளியிட்டிருக்கிறேன். இது கிறிஸ்துவை மையமாய் கொண்ட கிறிஸ்துமஸ், கிறிஸ்துவின் வல்லமையை வெளிப்படுத்துகிற கிறிஸ்துமஸ். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் என்பது ஒரு பண்டிகையாக, ஒரு கொண்டாட்டமாக, ஒரு கேளிக்கையாக மாறிவிட்டது. ஆனால் கிறிஸ்துமஸோட நோக்கம் அதல்ல. டு ரிவீல் காட்ஸ் பவர், டு ரிவீல் காட்ஸ் விஸ்டம், டு ரிவீல் காட்ஸ் ரீடீமிங். அந்த கிறிஸ்துமஸ் கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்னவென்றால், அன்பானவர்களே, வல்லமை வெளிப்படுத்துகிறது, அவருடைய தன்மை வெளிப்படுத்துகிறது, அவருடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது. அதுதான் நாளின் கிறிஸ்துமஸ் செய்தி. 2 வசனங்களை உங்களுக்கும் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தெரிந்த வசனம்தான். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: ஒரு பாலகன் பிறந்தார், 2வது குமாரன் கொடுக்கப்பட்டார். அந்த பாலகனுடைய பிறந்த நோக்கம் என்னவென்றால் கர்த்தத்துவம், ஆங்கிலத்திலே வல்லமை, அதிகாரம், மகத்துவம், மாட்சிமை. அதில் சொல்லப்பட்ட அதிலே இருக்குது 9:6 வல்லமை. இதான் என்னுடைய செய்தி இன்னைக்கு. கிறிஸ்துமஸுடைய நோக்கமே டு ரிவீல் காட்ஸ் பவர். கிறிஸ்துமஸுடைய நோக்கமே காணக்கூடாத அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவது கிறிஸ்துமஸ், காணக்கூடாத அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவது கிறிஸ்துமஸ், காணக்கூடாத அவருடைய மேன்மையை, மாட்சிமையை வெளிப்படுத்துவது கிறிஸ்துமஸ். நாளிலே அந்த இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். கொலேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த வார்த்தை கொலேசியர் 1:16. சகலமும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது. அடுத்த வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை. கிறிஸ்துமஸ் அவருடைய வல்லமை வெளிப்படுத்துகிறது. பரலோகம், பூலோகம், காணப்படுவை, காணக்கூடாதவைகள், சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாமே அதை வெளிப்படுத்துவது கிறிஸ்துமஸ். இந்த முறை சொல்லுகிறேன், பரலோகத்தில் இருக்கிற வல்லமை, பூலோகத்தில் இருக்கிற வல்லமை, காணப்படுகிற வல்லமை, காணப்படாத வல்லமை. அடுத்தது அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தத்துவம், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாமே இதை வெளிப்படுத்துகிற ஒன்றுதான் கிறிஸ்துமஸ். நிறைய பேருக்கு புரியல. கிறிஸ்து பிறந்த நோக்கம் மதத்தை ஸ்தாபிக்க அல்ல. கிறிஸ்து பிறந்த நோக்கம் ஒரு சபையை ஸ்தாபிக்க அல்ல. கிறிஸ்து பிறந்த நோக்கமே தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகத்துவத்தை, தேவனுடைய மாட்சிமையை, தேவனுடைய அந்த கர்த்தத்துவத்தை. கர்த்தத்துவம் சொல்லும்போது தி கிரியேட்டிங் பவர், ஒன்றை அவரால் உருவாக்க முடியும் தேவன். அதை வெளிப்படுத்தத்தான் இயேசு பூமியில பிறந்தார். இதைத்தான் அங்கே நாம் இந்த ஏசாயா 9:6 அவர் யார் என்றால் அங்கே வல்லமையின் தேவன். இந்த அநேகர் நினைக்கிறாங்க இயேசு ஒரு பரிதாபத்துக்குரியவர், சிலுவையிலே தூக்குகிறவர், ஒரு மெய்ப்பன். அதெல்லாம் உண்மை. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் சர்வஞானி, சர்வவியாபி, சர்வ வல்லவர், ஆம்னிசைன்ஸ், ஆம்னிபிரசன்ஸ், ஆம்னிபோட்டன்ட், சர்வஞானி, எல்லா காலங்களை அறிந்தவர், சர்வ வியாபி, எங்கும் நிலைத்திருக்கிறவர். 3வது காட்ஸ் பொட்டன்ஷியல், சர்வ ஞானி, சர்வ வியாபி, சர்வ வல்லவர். வியாபி என்று சொல்லும்போது எல்லா இடத்திலும் இருக்கிறவர், வல்லமை உள்ளவர், கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாம் அறிந்தவர், ஞானி, சர்வ ஞானி, சர்வ வல்லவர். எதையும் செய்வார், எங்கும் செய்வார், எப்போதும் செய்வார். இவர்தான் சர்வ வல்லவர், ஆம்னிபோட்டன்ட், ஆம்னிபிரசன்ஸ், ஆம்னிசைன்ஸ். அப்படிப்பட்டவர் இந்த பூமியிலே மனிதனாய் வந்தார். அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை குறித்த இந்த கொலேசியர் 1 துரைத்தனங்களையும், அதிகாரங்களையும், வல்லமைகளையும் வெளிப்படுத்தத்தான் இந்த பூமியிலே பிறந்தார். வெறும் பண்டிகை கொண்டாட அல்ல. அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், வல்லமை உள்ள தேவன். பல செய்திகளில் பேசியிருக்கிறேன். இந்த நாளின் செய்தி வல்லமையின் தேவன், கிரைஸ்ட் ஆஃப் கிறிஸ்துமஸ்.
கிறிஸ்துமஸிலே அவர் வெளிப்படுத்துவது அவருடைய வல்லமை. இது 3 காரணம் சொல்லுகிறேன். சிருஷ்டிப்பிலே தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார், வெளிப்படுத்தினார், வெளிப்படுத்துகிறார். காட்ஸ் கிரைஸ்ட் பவர் இன் இஸ் கிரியேஷன். இரண்டாவது, கிரைஸ்ட் பவர் இன் சஸ்டெய்னிங். அந்த 9:6 அது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவர் தோளின் மேல் இருக்கும். அவருடைய அர்த்தம் என்னவென்றால், காட் சஸ்டெயின் எவ்ரிதிங். தோளின் மேல். இதுவரை இந்த உலகம் உள்ளவரை, பூமி உள்ளவரை, நீர் உள்ளவரை, கடல் உள்ளவரை அவர் தோளின் மேல் இருக்கும். அப்படியானால் அது பாரம் சுமக்கிற தோல். என்னை கேட்டுக்கொண்டு அன்பா தேவ பிள்ளையே, உன் பாரங்களை, உன் குடும்பத்தின் பாரங்களை, உன் சுற்றத்தின் பாரங்களை, உன் பிள்ளைகளின் பாரங்களை எல்லாவற்றையும் அவர் சுமக்கத்தான் இந்த பூமியிலே அவர் பிறந்தார். அவர் தோளின் மேல் உன் வாழ்க்கை, உன் எதிர்காலம் எல்லாமே ஷோல்டர். சொல்றாங்க இல்லையா, என் தோல் மேல வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த தோல் மேல் என்பது பாரம் சுமப்பது. He sustain. ஒவ்வொரு நாளும் உன்னை சுமக்கிற கர்த்தர். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை அது எழுதப்பட்டிருக்கிறது, அன்பானவர்களே, நித்திய பிதா. அந்த கிறிஸ்து யார் என்றால் நித்தியமானவர், நிரந்தரமானவர், காலத்தால் மாற்றப்பட முடியாதவர். இன்றைக்கு கிறிஸ்துவ எதிர்ப்பாளர்கள் சொல்லுகிறார்கள், அவர் 2000 வருஷம் முன்னால பிறந்தார். இல்லை, நித்தியமாய் ஆதியிலே இருந்தார், இன்றைக்கும் இருக்கிறார். இன்றைக்கும் உங்களோடு, என்னோடு, எனக்குள், என்னோடு, எனக்காக நித்தியமானவர். அவர் நித்தியமானவர், அவர் வார்த்தை நித்தியமானது, அவர் தரும் ஆசீர்வாதம் நித்தியமானது. இதான் உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்கும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்கும். உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் தற்காலிகமானது, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிரந்தரமானது. அவர் சொல்லுகிறார் நித்தியம். 3வது சொல்லப்பட்டிருக்கு சமாதானம் பிரபு. அன்பானவர்களே, யாருக்கு சமாதானம் என்று சொன்னால், மீட்கப்பட்ட ஒருவருக்கு தான் சமாதானம். இஸ் எ ரிடீமர். மீட்பு இல்லை என்றால் சமாதானமே இல்லையே. சமாதானமே மீட்புக்குள்ளதான் இருக்குது. நிறைய பேருக்கு புரியல அது. சமாதானமே மீட்புக்குள்ளத்தான். மீட்பு இல்லாமல் சமாதானம் இல்லை. உண்மையான சமாதானம் மீட்புக்குள்ளத்தான். நினைக்கிறாங்க பணத்தால் சமாதானம், படிப்பால் சமாதானம், உலகத்தால் சமாதானம், உறவுகளால் சமாதானம். இல்லை, மீட்பினாலதான் சமாதானம். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளைங்க, நீங்க எங்கேயோ போறீங்க, என்னென்னோ பண்றீங்க, நெவர் 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 யூ கேனாட் கெட் இட். அதை நீங்கள் அடைய முடியாது. மெய்யான சமாதானத்தை அடைவதற்கு ஒரே வழி மீட்பு தான். நிறைய பேர் நினைக்கிறாங்க, சில பேர் கூட்டம் நடத்துறாங்க, சில பேர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறாங்க, சில பேர் அன்னதானம் பண்றாங்க, என்னென்னோ பண்றாங்க. தட்ஸ் குட். அது சமாதானத்தை தராது, ஓரளவுக்கு தரும். ஆனால் நித்திய சமாதானம் மீட்புல தான் இருக்குது. அவருடைய மீட்பு என்னைக்கு நீ உணர்கிறாயோ, என்னைக்கு அந்த மீட்புக்கு உன்னை சொந்தக்காரனாய் மாற்றிக் கொள்ளுகிறாயோ, then you'll get the peace of God. சொல்லுவ சமாதான பிரபு. இது எல்லாருக்கும் இல்லை. those who are redeemed by God. நாளினுடைய இன்னொரு செய்தி, அவர் எதிலிருந்தெல்லாம் உங்களை என்னை மீட்கிறார். நம்பர் ஒன், கிறிஸ்துவின் அந்த வல்லமை என்ன செய்கிறது என்பதை குறித்து ஒரு 7 குறிப்புகளை அவங்களோட சொல்ல விரும்புகிறேன். வல்லமை உள்ளவர் என்ன செய்கிறார்? வல்லமை உருவாக்குகிறது. இட் கிரியேட்ஸ். பாருங்கள், தேவனுடைய வல்லமை, காட்ஸ் பவர் கிரியேட். அவருடைய வல்லமை, அந்த வல்லமையின் தேவன் என்ன செய்கிறார் என்றால் உருவாக்குகிறார். ஒன்றுமில்லாதிலிருந்து ஒன்றை. இந்த நாளிலே உன்னை உருவாக்க விரும்புகிறார். உன் வாழ்க்கையை, உன் குடும்பத்தை, உன் எதிர்காலத்தை. இஸ் த கிரியேட்டர். ஒருவேளை ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். ஒன்றுமில்லாத உலகத்திலிருந்து ஒன்றை உருவாக்கின தெய்வம் அவர். வெறுமையான பூமி, வெறுமையான உலகம், ஆனால் இந்த உலகத்தை அவர் உருவாக்கின கர்த்தர். இஸ் எ கிரியேட்டர். எனவேதான் கர்த்தர், சிருஷ்டி கர்த்தர். அவர் யார் என்றால் உருவாக்கும் தெய்வம். நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு அவர் இல்லை, இவர் தான் உருவாக்கினவர். அவருடைய கிறிஸ்துவின் வல்லமை உருவாக்கும். என்னை கேட்டுக்கொண்டு அன்பது பிள்ளை, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இஸ் யுவர் கிரியேட்டர். வல்லமை உள்ளவர். அந்த வல்லமை உள்ளவர் வாழ்க்கை உருவாக்க விரும்புகிறார். உடைந்து போன வாழ்க்கை, சீர்குலைந்த வாழ்க்கை, சின்ன பின்னமான வாழ்க்கை. அவர் சொல்லுகிறார், அந்த கிறிஸ்துமஸ் நாயகன் கிறிஸ்து வல்லமை உள்ளவர். இரண்டாவது, அவருடைய வல்லமை என்ன செய்யும் என்று சொன்னால்
சஸ்டெயின் படிக்கிறேன். அவருடைய வல்லமை தாங்குகிறது. அதில் எழுதப்பட்டிருக்கிறது வல்லமை. அந்த வல்லமை என்ன சொன்னார்? தோளின் மேல். இட் சஸ்டெயின் யுவர் ஆல் யுவர் ப்ராப்ளம். நாடிலே பாரத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, கலக்கத்தோடு, கேள்விக்குறியோடு வாழ்கிற உன் வாழ்க்கையிலே God can sustain. வாழ முடியுமா? முடியும். நிற்க முடியுமா? முடியும். தாங்க முடியுமா? தாங்க முடியும். ஊழியம் செய்ய முடியுமா? ஊழியம் செய்ய முடியும். அன்பான தேவ பிள்ளைகளே, 6 நாட்கள் எனக்கு அந்த யோசனை இருந்துச்சு. Can I sustain the ministry? ஊழியத்தை தாக்கு பிடிக்க முடியுமா? இந்த கிறிஸ்துவை பின்பற்றுவதில் தாக்கு பிடிக்க முடியுமா? 54 ஆண்டுகள் முடிய போகிறது. God sustain me. God sustain the ministry. God sustain everything. அவர் எல்லாவற்றையும், அதான் சகலவற்றையும் தாங்குகிறவர். உன் வேதனையை, உன் கண்ணீரை, உன் கலக்கத்தை, உன் பாடுகளை, உன் இல்லாமையை, உன் வெறுமையை தாங்கும் தேவன். இஸ் தி ஒன் who sustain. அடுத்த வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அவருடைய வல்லமை மீட்கும். அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதே 9:6 அவருடைய வல்லமை மீட்கும் கர்த்தர். அதுல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அவர் கொடுக்கப்பட்டார். ஏன் தெரியுமா? உனக்கு உன்னை மீட்பதற்காக. தமிழ் வேதத்துல ஆரம்பத்துல சொன்னேன், சமாதான பிரபு. சமாதானம் என்பதே மீட்புலதான் இருக்குது. மீட்பு இல்லை என்றால் சமாதானம் இல்லை. முதல் குறிப்பு, தேவனுடைய வல்லமை உருவாக்கும். 2வது, தேவனுடைய வல்லமை உன்னை தாங்கும். 3வது, தேவனுடைய வல்லமை உன்னை மீட்கும். திரும்ப நீ நிறைய பேர் என்னவோ பண்றாங்க, யோகா பண்றது, இதுல இருந்தும் இன்னைக்கு பாருங்க, இந்த குடிப்பழக்கத்தை விடுவிக்கப்பட முகாம்கள், இந்த போதையிலிருந்து நிறைய கேம்ப் நடத்துறாங்க. பட் தே கேனாட். ஆனால் நிரந்தரமான நித்தியமான மீட்பு ஆண்டவர் இயேசு மட்டும்தான். அவர் மட்டுமே நித்தியமான மீட்பை தர முடியும். 4வது குறிப்பா சொல்லுகிறேன், அந்த அவருடைய கிறிஸ்துவினுடைய வல்லமை என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்யும்? கவனிங்கள். ஒன்றுமில்லாதிருந்து ஒன்றை உருவாக்கி தரும். அந்த வார்த்தையை படிக்கிறேன். அந்த வார்த்தையை இந்த உலகத்துக்கு வர, அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன் தமிழ்ல. அவர் கொடுக்கப்பட்டார். ஆங்கிலத்துல இந்த வார்த்தை the power to work. திரும்ப சொல்லுகிறேன். முதலாவது the power to come. 2வது power to live. இந்த பூமியிலே வாழ. நீங்க வாழ முடியலையே, நீ வாழ்வதற்கு உனக்கு பலன் தருவது கிறிஸ்துவின் வல்லமை. டு live. 3வது டு ஸ்பீக். அதாவது அவருக்காக பேச. வசனத்தை படிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை, அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தார். அவர் போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இங்க நான் சொல்ல வந்த வார்த்தை, பேச வல்லமை தருகிறார். திரும்ப படிக்கிறேன். அவர் பேச வல்லமை. இது அவருக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு சொந்தம். எப்படி பேச தெரியுமா? அதிகாரமுடையவர்களாய். வேதம் சொல்லுகிறது, அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய போதகத்தை மட்டுமல்ல, உன்னுடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்படுவாங்க. God's power to speak. முதல்ல சொன்னேன், God's power to live. அவருடைய வல்லமை தெரியுமா? வாழ வல்லமை. வல்லமையின் தேவன், வல்லமை உள்ளவர். எதுக்கு தெரியுமா? இந்த பூமியிலே வாழ. 2வது, இந்த பூமியிலே அவருக்காக பேச. ஆங்கிலத்துல மார்க்கு 1:22 பேச. அடுத்தபடியாக அவருடைய வல்லமை எதற்கு என்று சொன்னார்? அவருக்கு என்று கிரியை செய்ய. டு ஒர்க் ஃபார் காட், டு live, டு ஸ்பீக், டு ஒர்க். அவருக்காக பேச. அந்த வார்த்தையை படிக்கிறேன். லூக்கா 24:19. அதாவது டு ஒர்க். வேதம் சொல்லுகிறது, அவர் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையிலும். செய்கையிலே அவர் எதிலே வல்லமை உள்ள தெரியுமா? உன்னை செயல்பட வைப்பதில்லை. டு ஒர்க். இன்றைக்கு யோசித்து பாருங்களேன், அநேகர் இன்றைக்கு
ஒன்றுமில்லாதவர்கள். இன்னைக்கு அநேகர் ஆண்டவருக்கென்று செயல்படுகிற மக்களாய், தமிழில் சொல்லப்பட்டது செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள, அது அவருக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் எனக்கும் பொருந்தும். செய்கிற மக்களாய், பேசுகிற மக்களாய், வல்லமை உள்ள மக்களாய், இஸ் பவர் டு ஒர்க் ஃபார் காட். இந்த பூமியிலே அவருக்காக பேச, அவருக்காக வாழ, அடுத்தபடியாக அவர் எதிரே வல்லமை உள்ளவர் என்று சொன்னால் கவனிங்கள், இந்த உலகத்தில் மறிக்கவும் அவர் வல்லமை உள்ளவளாக இருந்தார். இது அவரை பற்றி சொல்லலாம். செயல்படும் கிறிஸ்துவின் வல்லமை, பேசும் கிறிஸ்துவின் வல்லமை, வாழ வைக்க கிறிஸ்துவின் வல்லமை, அது மட்டுமல்ல அவருக்காக மறிக்கவும் அவருடைய வல்லமை தருகிறார். இன்றைக்கு எத்தனையோ பேர் உலகமெங்கு இரத்த சாட்சியா மறிக்கிற மக்கள் ஏராளம். அப்படியானால் கவனியங்கள், அவர் வல்லமை உள்ளவர், வாழ வைக்க வல்லமை உள்ளவர், உன்னை தாங்க வல்லமை உள்ளவர், உன்னை பேச வைக்க வல்லமை உள்ளவர், உன்னை செயல்பட வைக்க வல்லமை உள்ளவர், அதாவது வாக்கிலே வல்லவனாக்க வல்லமை உள்ளவர். மந்தனாவு, திக்குவாய், அப்படிப்பட்டவனை பேச வைத்தார், எழுத வைத்தார். அன்பார்களே, ஜனங்களுக்கு ரட்சிப்பை கூற வைத்தார். அதுதான் வல்லமையின் தேவனுடைய மகத்தான வல்லமைகள். அடுத்து சொல்ல விரும்புகிறேன், பவர் டு டை. தமிழ் வாசிக்கிறேன். யோவான் 10:17, யோவான் 10:18. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கொடுக்கும் அதிகாரம் உண்டு, அது எடுத்துக்கொள்ள எனக்கு அதிகாரம் உண்டு. அப்படியானால் இதில் 2 அர்த்தம் உண்டு. வாழ வல்லமை தருகிறார், அவருக்காக பாடுபட வல்லமை தருகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உங்களை சரி யோசித்து பாருங்க. இத்தனை பாடு, இத்தனை போராட்டம், இத்தனை எதிர்ப்பு, இத்தனை ஏளனங்கள், இத்தனை பரியாசங்கள், எப்படி? பிகாஸ் ஆஃப் த பவர் ஆஃப் கிரைஸ்ட். யோசித்து பாருங்கள், அவர் மட்டும் இல்லைன்னா, நீங்க மட்டும் இல்லைன்னா எப்போ நான் மறித்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். வாழ பலன் தருகிறார். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்காய் பாடுகளை சகிக்க பலன் தருகிறார். அந்த வார்த்தை யோவான் 10:18, கொடுக்கிறார். என்ன கூட தெரியுமா? பாடுகளை சகிக்க பலன் தருகிறார். இதன் பக்தன் பாடினார், பாடுகளை தாங்க பலன் தந்தீரே, தப்பிக்கொள்ள வழி செய்தீரே. நான் சொல்லுகிற வார்த்தை கிரைஸ்ட் பவர் டு டை. அவர் இந்த பூமியில் அவருக்காக பாடுபடுகிற ஒரு வல்லமை தேவன் தருகிறார். செய்தி என்னவென்றால், வல்லமையின் தேவன், வாழ வல்லமை, பேச வல்லமை, செயல்பட வல்லமை, அவரை துதிக்க வல்லமை, 5வது குறிப்பாக அவருக்காக பாடுபடுகிற வல்லமை. எனவேதான் அடிக்கடி பேரு சொல்லுகிறார். அவரிடத்தை விசுவாசிப்பதற்கு மட்டுமல்ல, பாடுபடுவதற்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. என்பதை பிள்ளையே, உன் பாடுகளிலே அவர் உள்பட பாடு சகிக்கிறார். He gives the power to sustain the problems. அதை ஆரம்ப சொன்ன, தாங்குகிறார் உன் பலவீனங்களை, உன் பாரங்களை, உன் இல்லாமை. அது மட்டுமல்ல, பாடுகளை சகிக்க பலன் தருகிறார். அந்த மீட்பர் அடுத்த வார்த்தை, அவர் செய்கிற வார்த்தை, அன்பாளே, இந்த பூமியிலே எழும்பி பிரகாசிக்க வல்லமை தருகிறார். அதுல அவருக்கு சொல்லப்பட்டது God's power to rise. இந்த பூமியிலே எழும்பி பிரகாசிக்க. வாசிக்கிறேன், கேளுங்கள். யோவான் 10:18, எனக்கு அதிகாரம் உண்டு, எனக்கு அதிகாரம் உண்டு. இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவேன் என்னால், God's power to rise. இந்த பூமியிலே எழும்பி பிரகாசிக்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எவ்வளவு பேர் படிப்பறியாத கிராமத்தில் பிறந்து வளர்ந்த எத்தனையோ பேர் என்னை கர்த்தர் பயன்படுத்துகிறார். பவர் ஆஃப் காட். வல்லமையின் தேவன் உன்னை எழும்பி பிரகாசிப்பிக்க பண்ணுவார். நீ நினைக்கிறீங்க அவர் இவர் இல்லை. அது யாரானாலும், ஒரு ரெய்னார்ட் போங்கேவா இருக்கலாம், ஒரு பெனினா இருக்கலாம், இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிற யார் வேண்டுமானால் இருக்கலாம். அவர்களை எழும்ப பண்ணினவர் உன்னை எழும்ப பண்ணுவார். He will make you arise. உன்னை பிரகாசிப்பை கொண்டு. அவ்வளவுதான் எழுதப்பட்டிருக்குது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அப்படியானால் உன்னை எழும்பி பிரகாசிப்பிக்க பண்ண அவர் வல்லமை உள்ளவர். அதை விட வேண்டாம். பேச வல்லமை, பாட வல்லமை,
அவருக்காக பாடுபட வல்லமை உள்ள தேவன், மகத்துவம் உள்ளவர். அந்த வல்லமை தேவன் உன்னை பேச வைக்கிறார், உன்னை பாட வைக்கிறார், பாடுகளை சந்திக்க பலன் தருகிறார். சரி, யோசித்து பார்ப்போம். தேவனுடைய அந்த வல்லமை இல்லை என்றால் பாடு சவிக்க முடியாது. நம்மை சுற்றி எப்பக்கத்திலும் நம்மை சுற்றி நெருங்கி நம்மை நாளும் நெருக்குகிற பல பாடுகள், குடும்பம், உறவுகள், ஊழியம், சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, எத்தனையோ நினைக்கக்கூடாது. ஊழியக்காரனை பிரபலமா இருக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் பல பல போராட்டங்கள், சொல்லி முடியாது. அப்படியானால் அந்த சொல்லி முடியாத பாடுகளை சகிக்க வல்லமையின் தேவன் பலன் தருகிறார். நான் சொல்ல வந்த வார்த்தை கடைசியாக, அன்பானவர்களே, இந்த பூமியிலே இந்த உலகத்தையே ரட்சிக்க அவருக்கு வல்லமை. எனவேதான் 9:6 பாவங்களை மன்னிக்கிற வல்லமை. 9:6 பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அவர் சொன்னார், திமிர்வாதக்காரனை பார்த்து, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ. 3 வார்த்தை. சுகமாக்க வல்லமை, பாவங்களை மன்னிக்க வல்லமை. அன்பானவர்களே, எல்லாவற்றுக்கு மேலாக நித்தியத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிற வல்லமை. இந்த வல்லமையின் தேவன் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே உன் வாழ்க்கையிலே சுகமாக்க விரும்புகிறார், பாவங்களை மன்னிக்க விரும்புகிறார், உன்னை பயன்படுத்த விரும்புகிறார், உன் பாடுகளிலே பலன் தர விரும்புகிறார், அவருக்காக கிரியை செய்ய விரும்புகிறார். அதுல லூக்கா 24:19 வாக்கிலும் செய்கையிலும் வல்லமை உள்ள மனிதனாய் மாற்ற விரும்புகிறார். மார்க் 1:22 உன்னுடைய போதகத்தை குறித்து அனைவரும் ஆச்சரியப்படும்படியாக நல்ல போதகனாவை மாற்ற விரும்புகிறார். 2வது குறிப்பு, வாழ வல்லமை தருகிறார். எல்லாவற்றுக்கு மேலாக அன்பானுடைய தாங்க வல்லமை தருகிறார். அந்த மீட்பு என்ற வார்த்தைக்கு பல நேரங்களிலே பல காரியத்து விடுதலை இல்லை. பழைய பழக்க வழக்கம், பாரம்பரியம், சம்பிரதாயம் விடுதலை இல்லை. God wants to give the power to redeem you. கடலிலிருந்து, வறுமையிலிருந்து, ஏழ்மையிலிருந்து, இல்லாமையிலிருந்து, வேதனையிலிருந்து, பாடிலிருந்து உன்னை மீட்க வல்லமை தருகிறார். வல்லமை உள்ளவர். திரும்ப சொல்லுகிறேன், உருவாக்குவதிலே வல்லமை, தாங்குவதிலே வல்லமை, மீட்பதிலே வல்லமை, வாழ வைப்பதிலே வல்லமை, பேச வல்லமை, கிரியை செய்ய வல்லமை, அவருக்காக பாடுபட வல்லமை, அவருக்காக எழும்பி பிரகாசிக்க வல்லமை, அவருக்கு ஊழியம் செய்ய வல்லமை. கவனிங்கள், ஊழியம் செய்ய, பாவங்களை மன்னிக்க. இந்த உலகமே இருளில் இருக்கிறது. இருள், அந்தகாரம், ஏழ்மை, வறுமை, இல்லாமை, இப்படிப்பட்ட உலகத்தில் இருந்து, ஏழ்மையிலிருந்து, அந்தகாரத்திலிருந்து, வறுமையிலிருந்து அன்பானவர்களே உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். எப்படி தெரியுமா? ஆச்சரியமாய், அற்புதமாய் மாற்றுவது மட்டுமல்ல, உங்களை கண்டு அனைவரும் வியக்கத்தக்கதாய் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் 22 ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவரை குறித்து மட்டுமல்ல, உங்களை குறித்து. யோவானும் பேதுருவும் பேசுகிற அந்த செய்தி கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். உன்னை ஆச்சரியம் உள்ள ஒரு மனிதனாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இந்த திருமலையிலே ஏராளமான மக்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள். கிறிஸ்துவின் பிறப்பு வல்லமுள்ளது மட்டுமல்ல, உன் வாழ்க்கை ஆச்சரியமுள்ள ஒரு வாழ்க்கையை மாற்றுவது. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், இட் will make you wonders. உன் வாழ்க்கையை அற்புதமுள்ள வாழ்க்கையாய், ஆச்சரியமான வாழ்க்கையாய், அனைவரும் வேட்கப்படுகிற வாழ்க்கையாய் இந்த வல்லமுள்ளவர் மாற்றுவார். இந்த வல்லமை உள்ளவர் உன் வாழ்க்கையை ஆச்சரியமுள்ள ஒரு வாழ்க்கையை மாற்றுவார். இந்த பூமியிலே ஒரு 7 நபர்கள் கிறிஸ்துவின் பிறப்பினாலே அன்பானவர்களே அற்புதங்களை கண்டவர்கள், ஆச்சரியம் அடைந்தவர்கள். முதலாவது மரியாள். அவள் வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு மாபெரும் ஆச்சரியத்தை உண்டு பண்ணிற்று, அற்புதத்தை உண்டு பண்ணிற்று. லூக்கா 1:29 உலகமே அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் வருவாரானால் உலகமே ஒன்று அண்ணாந்து பார்க்கும். யூ கேன் பி a man of wonder. அடுத்தபடியாக யோசேப்பு, சாதாரண ஒரு தச்சன், ஒரு ஏழை கூலி தொழிலாளி, கிறிஸ்துவன் வாழ்க்கையில வந்தார்.
கிறிஸ்து பிறப்புக்கு சொந்தக்காரனாய் தன்னை மாற்றிக்கொண்டார். யோசேப்பு ஆச்சரியமுள்ள மனிதனாய் பேசப்பட்டார். வசனாதாரம் மத்தேயு 1 அதிகாரம் 18, 19, 20. ஜோசப் ஒண்டட், ஆச்சரியப்பட்டார். ஆச்சரியம் உள்ள மகனாய் அவனை மாற்றினார். மேய்ப்பர்கள் அந்த கிறிஸ்துவின் பிறப்பிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார்கள். அந்த வார்த்தையை கேட்டார்கள். அவர் வாழ்க்கையை ஒரு ஆச்சரியம் உள்ள வாழ்க்கையை மாற்றிட்டு, தமிழ் ஆச்சரியம், ஆங்கிலத்தில் ஒண்டர், அற்புதமான வாழ்க்கையை மாறிற்று மேய்ப்பருடைய வாழ்க்கை. வசன ஆதாரம் லூக்கா 2:18. 4வது, பரலோகமே ஒரு ஆச்சரியமடைந்தது. திரளான தூதர் பரலோகத்துல. லூக்கா 2:13. திரள் தூதர்கள். 4வது, தூதர்களுக்கே ஆச்சரியம். 5வதாக, ஞானிகள் வாழ்க்கையில அற்புதம். இதுவரையும் அவங்க வாழ்க்கையில ஏராளமான அற்புதங்களை பார்த்துருப்பாங்க. ஆனால் கிறிஸ்துவின் பிறப்பு அவள் வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றிற்று. ராஜாவின் வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றிற்று. ஏரோது ஆச்சரியப்பட்டான். நீங்க நான் குறிப்பிட விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், உலகம் உங்களை ஆச்சரியவிதமாய் பார்க்கும். இன்னொரு விதத்துல மரியாள் அற்புதமாய் மாறினாள். யோசேப்பு அற்புதமாய் மாறினான். தூதர்கள், மேய்ப்பர்கள் அற்புதமாய் மாறினார்கள். ஞானிகள் அற்புதமாய் மாறினார்கள். இவளை அற்புதமாய் மாற்றின தேவன் உங்களை அற்புதமாய் அதிசயங்களாய் மாற்றுவார். எனவே கிறிஸ்துவின் அந்த இன்டர்வென்ஷன், இந்த கிறிஸ்துமஸ் உங்களோட வாழ்க்கையில அற்புதமான கிறிஸ்துமஸாக, வல்லமையின் கிறிஸ்துமஸாக, அநேகருக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிற கிறிஸ்துமஸாக இந்த கிறிஸ்துமஸ் அமைய உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காய் நன்றி. வல்லமை உள்ளவர், மீட்க வல்லமை, வாழ வல்லமை, பாடுகளை சந்திக்க வல்லமை, பேச வல்லமை. ஆண்டவரே, வல்லமை கொடுக்கிறவர், வல்லமையின் ஆவியானவரே, பூமியில பிறந்தனாலே வாழ வல்லமை கொடுத்தீர், நிற்க வல்லமை கொடுத்தீர், தாங்க வல்லமை கொடுத்தீர், பேச வல்லமை கொடுத்தீர், பாடுகளை சகிக்க வல்லமை கொடுத்தீர். அந்த வல்லமையின் தேவன் இந்த பூமியிலே வல்லமை மட்டுமல்ல, எங்களே ஒரு ஆச்சரியம் அற்புதமான மனிதர்களாய் மாற்ற விரும்புகிறேன். மரியாளை, யோசேப்பை, மேய்ப்பர்களை, ஆண்டவரே ஞானிகளை அற்புதங்களாய் மாற்றினவர். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதங்களை செய்வீராக, அதிசயத்தை நடப்பிப்பீராக, உடைய வல்லமை வெளிப்படுத்துவீராக. டு redeem, டு ஸ்பீக், டு live, டு die. உமக்காக பாடுபட, எல்லாத்துமே டு சர்வ் யூ, ஊழியம் செய்ய வல்லமை தாரும். இந்த கிறிஸ்துமஸ் ஒரு வல்லமையின் கிறிஸ்துமஸாய் மாறட்டும், ஒரு ஆச்சரியமான கிறிஸ்துமஸாய் மாறட்டும். இதுவரை நடக்காதவள் நடக்கட்டும் ஐயா, காணாதவளை மக்கள் காணட்டும், அற்புதங்களை செய்யும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தின் கிறிஸ்துமஸாய், ஆச்சரியத்தின் கிறிஸ்துமஸாய், வல்லமையின் கிறிஸ்துமஸாய் மாற என் அன்பான வாழ்த்துக்கள். யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்துமஸ் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை பேச வைக்கிற, உங்களை பாட வைக்கிற, ஊழியம் செய்ய வைக்கிற, உங்களை தாங்குகிற ஒரு கிறிஸ்துமஸாய் மாற உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் இந்த தேவன் உங்களை தாங்குவார், வாழ வைப்பார், பேச வைப்பார், உங்களை குறித்து அநேகருக்கு ஆச்சரியப்பட வைப்பார். அவருடைய நிலைக்குள்ள இது கிறிஸ்துமஸ் மாற அர்ப்பணிங்கள். ஒரு பாரம்பரிய கிறிஸ்துமஸ் வேண்டாம், ஒரு ஆச்சரியமான அர்த்தமுள்ள வல்லமையின் கிறிஸ்துமஸாய் மாற உங்களை வாழ்த்தி உங்களை நான் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். காட் பிளஸ் யூ. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephen.opendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.